Welcome to Kids Zone Friday. அனைத்தும் நன்றாகவே உள்ளது. ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலி அமைச்சரை உடைய நியாயமான மற்றும் வேரோடிய அரசன் ஒருவர் இருந்தார். அவர் தனது தேசத்தை செழிப்பாக ஆட்சி செய்து வந்தார். வேட்டை போக வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட அந்த அரசன் ஒரு நாள் தனது நம்பகமான அமைச்சருடன் சத்தமாய் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அரசன் ஒரு ஆப்பிள் துண்டிக்க முயன்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆப்பிள் துண்டிக்கும் போது அவர் தனது விரலை துண்டிக்கக்கூடிய அளவிற்கு வெட்டிக் கொண்டார். கஷ்டமாகவே இருந்தது. ரத்தம் ஓட ஆரம்பித்தது. இது அரசனின் கோபத்தை பெருக்கியது. அதைக் கண்ட அமைச்சர், எப்போதும் எளிமையாகவும் அறிவுடன் நடந்து கொள்ளும் அவர் அரசனை நோக்கி, அனைத்தும் நன்றாகவே உள்ளது அரசே, கவலைப்படாதீர் என்று கூறினார். ஆனால் இந்த வார்த்தைகளால் அரசன் மேலும் கோபமடைந்தார். நான் என் விரலை வெட்டிக் கொண்டேன், நீயோ அனைத்தும் நன்றாகவே உள்ளது என்று சொல்கிறாய். நீ எவ்வளவு கட்டாயம் கொண்டிருக்கிறாய். இவனை சிறையில் அடைத்து விடுங்கள் என்று ராஜாவால் கட்டளையிடப்பட்டது. அமைச்சர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறைக்கு செல்லும் போது கூட அவர் சாந்தமாக அனைத்தும் நன்றாகவே உள்ளது என்று கூறினார். அரசன் இன்னும் கோபத்தில் இருந்தார். அதே நேரத்தில் வேட்டை கிளம்பினார். காட்டின் ஆழத்தை நுழைந்து விலங்குகளை வேட்டையாடினார். இரவு விழுந்ததும் அவர் வழுதவரிப்பின் ஆழமான காடுகளில் தன் வழியை இழந்தார். அப்போது காட்டினில் வசிக்கும் ஒரு பழங்குடியினரை சந்தித்தார். அவர்கள் தங்கள் கடவுளுக்கு மனித பலி கொடுப்பதற்கு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்கள் அரசனை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து தங்கள் பூஜையை தொடங்கினர். தங்கள் கடவுளுக்கு பலி கொடுக்க தயாராகியிருந்தனர். அப்போது ஒருவர்தான் அரசனின் காயமடைந்த விரலை கவனித்தார். அருகே சென்று பார்த்தபோது அரசனின் விரல் காயம் அடைந்தது என்பதை புரிந்து கொண்டனர். அந்த பழங்குடியினர் தாங்கள் பலியிடும் மனிதன் முழுமையாகவும் குறையற்றவராகவும் இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டார்கள். அதனால் அரசன் காயமடைந்ததால் அவர் பலியாக தகுதியற்றவராக கருதப்பட்டார். உடனே அவர்கள் அவரை விடுதலை செய்து அனுப்பினர். இவ்வாறு உயிர் தப்பியதால் மிகுந்த நன்றியோடு அரசன் வேகமாக அரண்மனைக்கு திரும்பினார். திரும்பியதும் முதல் வேலை அமைச்சரை விடுவிக்கச் சொல்லி சிறைக்கு சென்றார். அமைச்சர் அவருக்கு முன்னால் நிற்க அரசன் அவரை கட்டியணைத்து, நீ சரியாகவே கூறினாய் என் வாலிபா, அனைத்தும் நன்றாகவே உள்ளது. எனது கோபத்திற்காக நான் செய்த தவறுக்கு மன்னிக்க நான் என் விரலை வெட்டிக் கொண்டதால் எனது உயிர் தப்பியது. அதனால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அமைச்சர் சாந்தமாகவும் முகத்தில் சிரித்துக் கொண்டு, அனைத்தும் நன்றாகவே உள்ளது அரசே என்று மீண்டும் கூறினார். அதைக் கேட்ட அரசன், நீ இன்னும் அனைத்தும் நன்றாகவே உள்ளது என்று சொல்கிறாய். நான் உன்னை சிறையில் அடைத்த போது நீ துன்பம் அனுபவித்தாய். எப்படி அது நன்றாக இருக்க முடியும் என்று வினவினார். அதற்கு அமைச்சர் சிரித்துக் கொண்டே, அரசே, நீ என்னை சிறையில் அடைக்கவில்லை என்றால் நான் உங்களை உடன் வேட்டைக்கு சென்றிருப்பேன். அப்பொழுது அவர்கள் உங்களை விடுவித்து விடுவார்கள். ஆனால் என்னை காயமில்லாமல் இருந்ததால் பலியாக அடிப்படையாக கொண்டு விட்டிருப்பார்கள். எனவே நீங்கள் என்னை சிறையில் அடைத்தது எனக்கு வாழ்க்கையை வழங்கியது. அதனால் எல்லாம் நன்றாகவே உள்ளது என்றார். அனைத்தும் நன்றாகவே உள்ளது.